அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் மார்த்தாள் மரியாள் ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. ஏசப்பா மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்து நடக்கும்போது என்ன செய்கிறாங்க, மார்த்தாள் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, பிஸி, ஓவர் பிஸி. அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், அப்படி இப்படின்னு ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப மிகவும் வருத்தப்பட்டு ஏசப்பாட்ட சொல்கிறாங்க, என் சகோதரி அனுப்புங்க ஆண்டவரே கொஞ்சம் ஹெல்ப்புக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்கள். மொத்த 4 பாயிண்ட் டக்குன்னு கவனிப்போம். மிகவும் வருத்தப்பட்டு ஏசப்பா அங்கே சொல்கிறாங்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலக்கம். பாருங்க, பக்கத்தில் யார் இருக்கா அதை மார்த்தாளுக்கு கண்ணு திறக்கலை. இயேசுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வருத்தப்படணுமா? இயேசு பக்கத்தில் வச்சுக்கிட்டு மிகவும் வருத்தப்படணுமா, கவலைப்படணுமா, கலங்கணுமா? அநேக காரியங்கள். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அநேக காரியங்கள் தேவைங்க. அநேக காரியங்கள் நடக்கணும், நிறைய காரியங்கள் நடக்கணும். கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கலங்கணும்னு ஒன்றுமே நடக்காது. பக்கத்தில் யார் இருக்காங்கிறது நம்ம கண் திறக்கப்பட வேண்டும். கண் திறக்கப்படலைன்னா பக்கத்தில் இயேசுநாதரே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ஒரு அற்புதமும் நடக்காது. பக்கத்தில் இயேசு இருக்கிறார். வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். அந்த தெய்வம் நமக்குள்ள இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஈஸியா வாழ்க்கை, ரொம்ப சுகம், டென்ஷன் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மன அழுத்தம், டிப்ரெஷன், பயம், வீட்டுக்குள்ள பல காரியத்தை நினைச்சு கலக்கம், கவலை. கலக்கம் வந்துருச்சுன்னா கவலை, கவலை வந்துருச்சுன்னா கலக்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா மிகவும் வருத்தம். வீட்டுக்குள்ள ஒருத்தர் வருத்தம். வருத்தப்பட்டோ, கவலைப்பட்டோ, கலக்கம் அடைந்தோ ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு யூஸும் கிடையாது. பக்கத்தில் இயேசு இருக்கிறாருன்னு, ஆண்டவரே என் கண்களை திறந்துள்ளோம், ஆண்டவரே உம்மை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளோம். நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க. வாக்குத்தத்தம் சொல்லுது, மாறாதது. அழகா சொல்லிக்க, உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்டில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். சரீரத்தில் எந்த பலவீனத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு கலங்குறோம், சரீர பலவீனத்துக்காக வருத்தப்பட்டு கலங்காத. அவர் தழும்புகளால் உன்னை இன்னைக்கு கர்த்தர் குணமாக்குகிறார். அவர் செட்டையின் கீழ் உனக்கு ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டாயிற்று. தேவைகள், அநேக தேவைகள் இருக்கு. தேவை நினைச்சு கலங்காத. பக்கத்தில் இயேசு இருக்கார், நம்மோடு கூட இயேசு இருக்கார். நம்முடைய பிரயாணத்தில் இயேசு இருக்கிறார். அழைத்த இயேசு உண்மை உள்ளவர். இந்த தேவன் என்றென்று சதாகாலம் நம்முடைய தேவன் மரணமிருந்து நடத்துவார். நித்தமும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்குமானால் வருத்தம் இல்லை, மிகவும் வருத்தம் இல்லை, அர்த்தம் என்ன இல்லை, கலக்கம் இல்லை, கவலை இல்லை. எந்த காரியம் இருந்தாலும் சகல காரியங்களும் இயேசு அற்புதமாய் செய்து முடிப்பார். சந்தோஷமா இருங்க, நல்ல மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.